ஓகே. இப்போ நீங்க கால்குலேஷன் போட்டீங்க. செகண்ட் பேப்பருக்கு டைப் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. செகண்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேட்சா இருந்தா நாங்களே செட் பண்ணி குடுத்துட்டு வருவோம். டிக் 1ல தான் வைக்கணும். 75ல தான் மார்ஜின்லாம் பின்னாடி செட்டிங்ஸ்ல இருக்கணும். அதெல்லாம் யாருமே மாத்திராதீங்க. அதுக்கு அடுத்து ஸ்பீட் நீங்களே அடிக்கும்போது கூட நீங்க என்ன பண்ணிருவீங்க, மறந்துருவீங்க. அந்த பின்னாடி வந்து மார்ஜின செட் பண்ண மறந்துருவீங்க. அதனால மிஷின்ல செட்டிங்ஸ் மாத்துறத விட்டுட்டு, நமக்கு மார்ஜினல் ஸ்கேல் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கேல வந்து நீங்க பார்த்து டைப் பண்ணுங்க. நமக்கு எந்த டிகிரில வச்சு டைப் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி கால்குலேஷன் போட்டிருப்போம். அந்த டிகிரிக்கு நம்ம ரெட் கலர் கோடு வந்து நிக்குதா? அதுக்கு வந்து எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்கேல் தான் ஹெல்ப் பண்ணும். அதாவது ஸ்கேல மட்டும் பார்த்து டைப் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட்டு ரேப்பர் தான் குடுப்பாங்க. அத நான் சொல்ல மறந்துட்டேன். ரேப்பர் வந்து நம்ம இங்க வந்து கலர் கலரா குடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு ஒரு கலர், செகண்ட் பேப்பருக்கு ஒரு கலர் குடுத்துருப்போம். ஆனா ரேப்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உள்ள உங்களுக்கு எல்லாமே ஒயிட் கலர்ல தான் குடுப்பாங்க. அதனால ரேப்பர் ஃபில் பண்ணும்போது 2யுமே ஃபில் பண்ணி வைக்காம, மேக்ஸிமம் 1 மட்டும் ஃபில் பண்ணுங்க நான் சொல்லுவேன். செகண்ட் பேப்பர் குடுக்கும்போது 1 ஃபில் பண்ணுங்க. செகண்ட் பேப்பர்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த பேப்பர்லாம் கட்டுனதுக்கப்புறம் இன்னொரு ரேப்பர கூட நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ரேப்பர் வந்து எக்ஸ்ட்ரா குடுக்க மாட்டாங்க. ஆனா பேப்பர் அப்படிங்கிறது எத்தனை வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரேப்பர ரொம்ப கேர்ஃபுல்லா டைப் பண்ணுங்க. சாரி, ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. ஆல் கேப்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாம ஃபில் பண்ணுங்க. உங்களோட நேம், அப்பா பேரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ரேப்பர் எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத நம்ம 2 தடவ சொல்லிட்டோம். இன்னொரு வீடியோவும் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அத தயவுசெய்து நீங்க பாருங்க. தெரியல அப்படின்னா இன்னைக்கு நைட் லைவ் 10 மணிக்கு மேல இருக்கும். ஸோ அந்த லைவ்ல வந்து நீங்க கொஸ்டின் கேளுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரேப்பர்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிருவீங்க. உள்ள பேப்பரையும் ஃபில் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, பேப்பருக்குள்ளேயும் நீங்க ஃபில் பண்ணலாம் தாராளமா. ரேப்பர்ல என்னலாம் கேட்டிருக்காங்களோ, அதுதான் பேப்பர்லயும் இருக்கும். நீங்க அத பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இருக்காது. ரேப்பர் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய டவுட்டா இருந்துச்சு. சென்டர் மையம்லாம் ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி எழுத சொல்றாங்க. நீங்க ஒரு மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அங்க வர சூப்பர்வைசர்ட்ட நீங்க தாராளமா கேட்கலாம். ஸோ நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? கேட்டு ஃபில் பண்ணுங்க. அது வந்து தப்பு தப்பா மிஸ்டேக்கா அடித்தல் திருத்தல் இல்லாம நீங்க பண்ணணும்னா, நீங்க கேட்டு கேட்டு கூட பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டிடியூட் ஸ்டூடண்ட்ஸ்ட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் நெனச்சு திரும்பி நிண்டு நீ பேசிறாதீங்க. நீங்க சூப்பர்வைசர்ட்டே கேளுங்க. மேக்ஸிமம் வர சூப்பர்வைசர் எல்லாருமே ஃபில் பண்றதுக்கு சொல்லுவாங்க. அப்படி சொல்லல அப்படின்னா நீங்களே கேளுங்க. ஓகே. நீங்க ரேப்பர் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செகண்ட் பேப்பர டைப் பண்ணி எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அடிச்சு 50 மார்க் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் லெட்டருக்கு 50 மார்க் அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு அப்புறமா நம்ம கோடு போட்டு வைக்கலாம் அப்படின்ற வேலைலாம் வச்சுக்கூடாது. ஸ்டேட்மெண்ட்ட அடிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஸ்கேல் வச்சு கோடு போட்டு நீட்டா எடுத்து வச்சுருங்க. நமக்கு 50 மார்க் இருக்கு. அதுல ஒரு 2 மிஸ்டேக், 3 மிஸ்டேக் விட்டுருந்தீங்கனாலும் பரவால்ல. அதுல 46, 48 மிஸ்டேக் நமக்கு தாராளமா கிடைக்கும். சரிங்களா? அதே மாரி சீனியருக்கும் அதே தான் சொல்லுவேன். சீனியருக்கு அதில 60 மார்க் நமக்கு இருக்கு. தாராளமா பொறுமையா நம்ம கோடு போட்டு தூக்கி நீட்டா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் லெட்டர் டைப் பண்றதுக்கு பேப்பர் இன்சர்ட் பண்ணலாம். பேப்பர் வந்து அடி ஷீட் வைக்கிறது, ஒரு ஷீட்ட மட்டுமே அடி ஷீட்டா வச்சுக்கிட்டே வாங்க.